வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ ஒரு கருத்து எடுக்கிறோன்னு வச்சுங்க, வீட்டில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம அறிவுக்கு இது சரியாக பொருந்துமா அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி நம்ம அறிவுக்கு அது பொருந்தலைன்னு வச்சுங்க, அந்த கருத்துக்களை தள்ளிடுறது நல்லது. இதை தான் பகுத்தாய்வுன்னு சொல்லுது. ஒரு பிரச்சனையை ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கும். ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, இதை நம்ம 4 கோணத்தில் சிந்திக்கணும். எப்படின்னா, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவன் எப்படி இருக்கான், அவன் வலுவுள்ளவனா இல்லையா, அவங்ககிட்ட போய் நின்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா, இல்லை வேறு எந்த வழியில் போகலாம், இது எந்த வழியில் போனால் சரி பண்ண முடியும், இல்லை ஒரு 4 விதத்தில் இதை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் இறங்கணும். ஆராய்ஞ்சு பார்த்து யார்கிட்ட விட்டால் இந்த சிக்கல் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு யோசனை பண்ணி அவன் கண் விடல், அவங்ககிட்ட போனால் தான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட போய் பண்ணுறது. இதுவும் ஒரு பகுத்தறிவில் தான் வரும் சொன்னது மூலம். இதே போல் நம்ம ஒரு பேசுகிறோன்னு வச்சுங்க, ஒரு 4 விதமான பேச்சு இருக்குது. ஒரே பேச்சு தான், போடா அப்படின்னு சொல்கிறத 4 விதமாக சொல்லலாம். சரி போட அப்படின்னா அது ஒரு இதாக இருக்கும். ஓயேண்டா அப்படின்ட்டு ஒரு விதம், பொரியல்யடா அப்படின்றது ஒரு விதம். இந்த மாதிரி ஒரு 4 விதமான ஒரே சொல்லு தான். இது 4 விதமான இது இருக்குது. அது எந்தெந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். இதே போல் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, நல்லா சாப்பிட்டுன்னுக்குறான். சாப்பிட்டுன்னு இலையில போட்டு நல்லா சாப்பிடும்போது அவன் வீட்டு நாயே பக்கத்தில் உக்காந்துக்குன்னு நாய் என்ன பண்ணோம், நாக்கை தொங்க போட்டுன்னு கம்முன்னு பார்த்துன்னுக்குது. அந்த நாய்க்கிட்ட வராது அப்படின்னு நினச்சி தான் அவன் சாப்பிட்றான். அந்த நாய்க்கு பாவம் பசி, அது ஒன்றும் பண்ண முடியல. இது கம்முனி இவனே தூக்கி போடுவான், நமக்கு விசிறி போடுவான்னு பார்க்குது. அவன் போட்ட பாடாக காணும். சரி குலைக்க ஆரம்பிக்குது, பசி எடுது. அது அவன் கேட்டானா, ஏன் இப்போ குலைக்கிறீங்க, எனக்கு பசி எடுது, நீ சாப்பிட்றிய, ஏன் எனக்கு கொஞ்சம் தூக்கி போட்டான்னா எனக்கு கொஞ்சம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், ஏன் நீ போடக்கூடாதுன்னு என்ன கேட்குற, இவன் சொல்கிறானா, உன்னுடைய உணவை நீயே தேடிக்கக்கூடாதா, நீ என்ன கேட்கணுமான்னு கேட்குறான். அதுக்கு இந்த நாய் சொல்லிச்சான், சரி அப்படின்னு கம்முன்னு உட்காந்துருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்து வாயில் ஊற்றுனானா. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து அண்ணாந்து ஊற்றி குடிக்கும்போது இந்த நாய் என்ன பண்ணிச்சு, டக்குன்னு இலையில வாயை வச்சு வாரி எடுத்துன்னு போயிடுச்சு. அதுக்கு அந்த அவன் சாப்பிட்ட கையை வச்சு வாரி வச்சு எடுத்துன்னு போயிடுச்சு. அப்புறம் தான் திருப்பி பார்த்தாரான். அப்போ கேட்டேன், நீ தானே சொன்ன, அதாவது உனக்கு உண்டான உணவை நீ தேடிக்கூடாது, நான் இப்படி தான் தேடணும், யாருமே போகலன்னா எப்படி எனக்கு வருதோ அந்த வழியில் தான் நான் தேடுவேன் அப்படின்ச்சான். இது ஒரு பகுத்தறிவுக்கு அதனுடைய பகுத்தறிவு பாருங்கள். நீ சொன்ன பிறகு நான் எங்கே போய் தேடுவேன், நான் உங்ககிட்டே எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது மாதிரி இந்த பகுத்தறிவு அப்படின்றது நம்மளாக பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து எப்படி போனால் எப்படி வருமோ, இந்த சமயோசித புத்தின்றாங்கள்ல, அந்த மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நமக்கு எந்த வழியில் போனால் நல்லது நடக்கும், எந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது தான் பகுத்தறிவுன்னு பேர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.